நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் பிதற்காடு வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தனியார் தோட்டத்தில் கடந்த 20ஆம் தேதி 2 புலிகள் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் திடீர் திருப்பம். தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த 3 கைது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட பிதற்காடு பகுதியான முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல வனப்பகுதி மற்றும் கேரள மாநில வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இங்கு காட்டு யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வாழ்விடமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பந்தலூர் அடுத்துள்ள பிதற்காடு பகுதியில் தனியார் தோட்டத்தில் மர்மமான முறையில் கடந்த 20ஆம் தேதி 2 புலிகள் இறந்து கிடந்தது. உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் புலிகளை பிரேத பரிசோதனை செய்து அப்பகுதியில் எரியூட்டினர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் 2 புலிகளும் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சூரியநாத் பராக், அமன் கோயாலா மற்றும் சுபித் நன்வார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் விசாரணையில் புலிகளுக்கு விஷம் வைத்துக் கொல்லப்பட்டதை 3 வாக்குமூலம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து 3 கூடலூர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சந்தேகபரமாக இருந்து